வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி, உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூரிலிருந்து. வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ இந்த வருடம் தை மாதம் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி துவங்குது. பொங்கல் திருநாளாக வருகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது சான்றோர் வாக்கு. அப்போ அனைவரும் எல்லாரும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருப்போம். இந்த தை மாதத்திலிருந்து நமக்கு நன்மை நடக்கும், சில விஷயங்களை தொடங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். சூரிய பகவானுக்கு படையலிட்டு வழிபாடு செய்கிறோம். அப்போ தை பிறந்தால் அந்த முதல் நாள் நமக்கு நல்ல நாள், அன்றிலிருந்து நல்ல நாள் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். தை பிறக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மார்கழியில் எதுவும் செய்ய வேண்டாம், தை பிறந்தவொடனே எல்லாமே செஞ்சுக்கலாம், எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒவ்வொரு வேலையை வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது தை முதல் நாள் நிறைய பேர் நிறைய வேலை செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு வந்து கரி நாளாக வருது. தை பொங்கல் கரி நாள், மாட்டுப் பொங்கலும் கரி நாள், காணும் பொங்கலும் கரி நாள். இந்த கரி நாட்களில் முக்கியமான வேலைகள் துவங்கக்கூடாது. அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பலமாக இருக்காது, சாத்தியமாக இருக்காது. அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் டக்கு டக்குன்னு அந்த தை 1ஆம் தேதி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நேயர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த 3 நாள் கரி நாட்களை தவிர்த்துக்குங்க. அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அன்னைக்கு சூரிய பகவானுக்கு படையிலிடுறது, மாட்டுப் பொங்கலுக்கு மாடுகளுக்கு வழிபாடு பண்ணுறது, காணும் பொங்கலுக்கு உற்றார் உறவினர்கள் போய் செல்றது, அவங்களோட பகிர்ந்துக்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கலாம். முக்கியமான இப்போ என்னுடைய கஸ்டமர் வந்து வண்டி வாங்கினாங்க, தை 1ஆம் தேதி எடுக்கலான்னு புக் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ அவங்க வந்து தை 1ஆம் தேதி எடுக்கலான்றத ஒரு முடிவு என்னடான்னா, தை பிறக்குது அன்னைக்கு நல்ல நாள் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கரி நாளாக இருக்குது. அந்த 3 நாள் தொடர்ந்து கரி நாளாக இருக்கிறதுனால அதை தவிர்த்துக்கிட்டு தை அமாவாசை 18ஆம் தேதி வருது. அன்னைக்கு சில நாட்களை நாம் செய்யலாம். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு கூட நம்ம நல்ல விஷயங்களை தொடங்கலாம். ரொம்ப நல்ல நாள் தான். தை அமாவாசை என்பது ரொம்ப உகந்த நாள். தை அமாவாசை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களும் சரியில்லை. தை முதல் முகூர்த்தமே வளர்பிறை முகூர்த்தம் 28ஆம் தேதி, ஜனவரி 28ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. ஆனால் மற்ற வேலைகள் நம்ம தொடங்குறதுக்குலாம் தை அமாவாசை தொடங்கிக்கலாம். இந்த கரி நாள் 3 நாள் பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் தவிர்த்து கொள்வது நல்லது என்ற நேயர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ மகர சங்கராந்தி அப்படின்னு வருது. தை 1ஆம் தேதினா மகர சங்கராந்தினா தனுசு ராசி மண்டலத்திலிருந்து சூரிய ராசி மண்டலத்துக்கு சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயணம் செய்கிறார், பிரவேசிக்கிறார் மகர ராசிக்கு. அதுக்கு பேர் மகர சங்கராந்தின்னு பேர். அதுக்கு இந்த தை மாசத்துல மகர சங்கராந்தின்னு வரும் பொழுது சூரிய பகவான் தென்கிழக்கு பகுதியிலிருந்து பயணிப்பார். ஒரு 3 மாதங்கள் பயணித்து கிழக்கு பகுதிக்கு வருவார். தை, மாசி, பங்குனி. அதற்கு அப்புறம் வடகிழக்கை நோக்கி பயணிப்பார். வடகிழக்கில் ஒரு 3 மாதம் டிராவல் பண்ணுவார். திரும்பி வடகிழக்கில் இருந்து மறுபடியும் கிழக்கை நோக்கி பயணிப்பார். அது ஒரு 3 மாதம். திரும்பியும் கிழக்கிலிருந்து தென்கிழக்கை நோக்கி பயணிப்பார். இப்போ தென்கிழக்கிலிருந்து கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இது வந்து சயின்டிஃபிக்கலான ஒரு ரீசன். சூரிய பகவானுடைய பயணம் இப்படிதான் நிகழ்ந்து கொண்டிருக்கும். மகர சங்கராந்தி இந்த வருடம் புலி வாகனத்தில் வருது. புலி வாகனம் என்பது பாலவ கர்ணம் சொல்லுவாங்க. அந்த பாலவ கர்ணத்தின் மீது இந்த வருடம் பொங்கல் புலி மேல வருது. அப்ப புலி மேல வந்தால் நாட்டிற்கும் அனைவருக்கும் நல்லதுதான். நல்லது நடக்கும், நல்ல செயல்கள் நடக்கும். அப்போ அதை பற்றின விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோக்குள்ள அந்த கரணத்தை பற்றியும் அந்த மகர சங்கராந்தியினுடைய அந்த புலி வாகனத்தின் மேல் வரக்கூடிய அந்த வருடத்தினுடைய பலாபலன்களை நம்ம அடுத்து பஞ்சாங்க நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆனால் இந்த வருடம் வந்து புலி வாகனத்தின் மேலே நமக்கு பொங்கல் வருகிறது. அப்போ இந்த புலி வாகனம் என்றால் சபரிமலை ஐயப்பன், பாலவ கரணம் சொல்லுவாங்க. அந்த கரணத்துக்கு அதிபதி சபரிமலை ஐயப்பன். ஆகையால் இந்த வருடம் பொங்கல் புலி மேல் வருகிறது என்பதை நேயர்களுக்கு பஞ்சாங்க அடிப்படையில் சாஸ்திர ரீதியான சில தகவல்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.
எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.